Hello cuties, welcome to Maritali channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டாண்டர்ட் 1 இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லெசன் மை பெட் அப்படின்ற லெசன் தான் பார்க்குறோம். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லணும், இது இப்போ இந்த வீடியோ இது பார்ட் 2 ஆஃப் திஸ் லெசன். இந்த பார்ட் 1 நீங்கள் பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சரி, நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிக்கணும். என்னதுன்னா, இங்கே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே, அங்கே முல்லைன்னு பேர் இருக்குது. ஆனால் இப்போ நியூ புக்ஸில் அது என்ன பேருன்னா வள்ளின்னு இருக்குது. ஸோ இந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பேர் கூட இருக்குது. திஸ் இஸ் ஸ்வீட்டி, ஸ்வீட்டுன்னு இருக்குல்ல, அந்த ஸ்வீட்டிக்கு பதிலாக இப்போ இருக்கிற புக்கில் சித்துன்னு இருக்குது. சில புக்ஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த லெசனோட மீனிங் ஒன்று தாங்க. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம், இந்த பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். முல்லை மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் ஆன் த வே. முல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. ஒரு வழியில் போயிட்டுருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. உடனே முல்லை அதோட பெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, ஹே ஸ்வீட்டி, மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அஹமத் அண்ட் ஆண்டி. ஸ்வீட்டி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பாரு, அஹமத் அப்புறம் இது ஆண்டி அப்படின்னு அந்த பெட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ஹாய் முல்லை, ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது யார் முல்லை, இது யாருன்னு கேட்குறாங்க. உடனே முல்லை சொல்கிறாங்க, this is Sweetie. She is a kid. She climbs and jumps. She eats grass. She loves fruits. She eats bananas, leaves and roots. இது Sweetie அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிளைம் பண்ணணும், அப்புறமா ஜம்ப் பண்ணும். இது கிராஸ் எல்லாம் சாப்பிடும். இதுக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது பனானா சாப்பிடும், லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடணும், அப்புறமா ரூட்ஸ் எல்லாம் கூட சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பேஜ் பார்க்கலாமா? முல்லை அண்ட் ஸ்வீட்டி வாக் அலாங் த ஃபார்ம் தே சி. முல்லையும் அதுக்கப்புறம் அதோட பெட் ஸ்வீட்டியும் இருக்காங்கள்ல, அவங்க ரெண்டு பேரும் ஃபார்ம் ஆண்டு நடந்து போனாங்க. அவங்க சில விஷயங்களை பார்த்தாங்க. அது என்னதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? முதல்ல ஒன் சன். அவங்க ஒரே ஒரு சன் தான் பார்த்தாங்க. இந்த உலகத்தில் ஒரு சன் தான் இருக்குது, அதனால் ஒரு சன்னை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க? 2 கைட்ஸ், 2 கைட்டு பார்த்தாங்க. அந்த 2 கைட்டை யார் வச்சிட்ருக்கா? ஆமாம், முல்லையும் ஸ்வீட்டியும் தான் வச்சிட்ருக்காங்க. அந்த 2 கைட்டும் அழகாக இருக்குல்ல, கைட்டு அழகாக ஜாலியாக பறந்து போகுது. அடுத்தது 3 clouds. clouds எங்கே இருக்குது? அந்த சன் இருக்குல்ல, 1 சன் இருக்குல்ல, அந்த சன்னை சுற்றி 3 clouds இருக்கு. அடுத்தது 4 birds. 4 birds. அந்த பேர்ட்ஸ் என்ன கலரில் இருக்கு? ப்ளூ, ப்ரவுன், ரெட், க்ரீன். இந்த 4 கலரில் ஒவ்வொரு பேர்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பேர்டு ப்ளூ கலரில் இருக்குது. செகண்ட் பேர்டு என்ன கலரில் இருக்குது? ப்ரௌன் கலரில் இருக்குது. தேர்ட் பேர்டு ரெட் கலரில் இருக்குது. ஃபோர்த்து பேர்டு க்ரீன் கலரில் இருக்குது. ஒரு பேர்டை நம்ம பேர்டுன்னு சொல்லுவோம். அதுவே 2 இல்லைன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ், அதை ஆட் பண்ணிப்போம். அது பேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் தான். இப்போ கைட்ஸ்ன்னு பார்த்தோம்ல, கைட்ஸில் கூட 2 கைட் இருக்குல்ல, அதனால் அவங்க கைட்ஸ் அப்படின்னு அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை கூட சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் அதை ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஒரு சன் பார்த்தாங்க, அதுக்கப்புறமா 2 கைட்ஸ் பார்த்தாங்க, அதுக்கப்புறமா 3 clouds பார்த்தாங்க, அப்புறமா 4 பேர்ட்ஸ் பார்த்தாங்க, அப்புறம் என்ன பார்த்தாங்க? 5 bees. 5 bees. இப்போ பார்த்தீங்களா, ஒரு பீ இருந்தால் பீன்னு தான் சொல்லுவோம். அதுவே 5 இருக்குல்ல, அதனால் 5 bees அப்படின்னு சொல்கிறோம். 5 bee என்ன பண்ணுது?
ஆமாம், தேன் எடுக்குது. அந்த ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, அதுலேருந்து தேன் எடுக்குது. அப்புறமா அடுத்த பேஜை எடுத்துக்கோங்க. தே ஆல்சோ சி. அவங்க அது மட்டுமா பார்த்தாங்க? எது மட்டுமா பார்த்தாங்க? சன், கைட்ஸ், அப்புறமா கிளவுட்ஸ், பேர்ட்ஸ், பீஸ், இது மட்டுமா பார்த்தாங்க? இல்லை, அந்த ஃபார்மில் இன்னும் நிறையா பார்த்தாங்க. அது என்னது? ஃபஸ்ட்டு வந்து ஒன் கேட். ஒன் கேட். இதுக்கு முன்னாடி பேஜில் நம்மளுக்கு 1 வந்து நம்பரில் தந்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு லெட்டர்ஸில் தந்திருக்காங்க. ஸோ நம்மளே அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ONE, ஒன் கேட். ஓகேவா? ஒன் கேட். TWO, டூ. டூ ஸ்குரில்ஸ். டூ ஸ்குரில்ஸ். TWO, டூ ஸ்குரில்ஸ். 3 rats. 3 rats. THREE, 3. THREE, 3. 3 rats. அப்புறமா 4 frogs. FOUR, 4. 4 frogs. 4 ஃப்ராக்ஸும் அந்த பாண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே நின்றுட்டுருக்கு. அப்புறமா FIVE, 5. 5 dogs. 5 dogs இருக்காங்க. நல்லா க்யூட்டாக அழகாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஓகே, மறுபடியும் அவங்க வந்து என்னெல்லாம் பார்த்தாங்கன்னு இன்னொரு தடவை சொல்லலாமா? ஒன் சன், ஒரு சன்னு. அப்புறமா 2 kites, 2 kite. அப்புறமா 3 clouds, சன்னாண்ட 3 clouds இருக்குது. அப்புறமா 4 birds, 4 birds இருக்குது. என்ன கலரில்? ப்ளூ, ப்ரௌன், ரெட், க்ரீன். இந்த கலரில் 4 birds இருக்குது. அப்புறமா 5 bees, 5 bees இருக்குது. அதை வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளவரில் ஹனி எடுத்துகிட்ருக்கு. அப்புறமா 1 cat, ONE, 1 cat. அப்புறமா 2 squirrels, TWO, 2 squirrels. 3 rats, THREE, 3 rats. 4 frogs, FOUR, 4 frogs. 5 dogs, FIVE, 5 dogs. ஓகே குட்டீஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் மழைத்துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துடும். ஓகே, பாய்.